ஒரு விஷயத்த மறக்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த வந்து மறக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத்தன வாட்டி நீங்க அத வந்து உங்க மைண்ட்ல ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னும் அது உங்க மெமரியில டீப்பா போயின்னே தான் இருக்குமே தவிர, அது உங்க மைண்ட்லேருந்து போகவே போகாது. நம்ம பிரெயின் ஒண்ணும் மொபைல் ஃபோன் கிடையாது. ஒரு விஷயத்த வந்து டிலீட் பண்ணிட்டா அது எரேஸ் ஆயிடும். ட்ராஷ்லேருந்து எடுத்துட்டா அது போயிடும் கிடையாது. வி ஆர் ஹியூமன்ஸ், நாட் மெஷின்ஸ். ஸோ ஏதோ ஒரு மெமரி வந்து உங்க மைண்ட்ல இருக்கா? அத மறக்கணும்னு நெனைக்கிறீங்களா? திருப்பி மைண்ட்ல வருதா? அத அப்படியே விட்டுருங்க. ஃப்ரீயா விடுங்க. இப்போ வந்து நான் உங்கள வந்து ஒரு டீ ஷர்ட்ட பத்தி நெனைக்காதீங்கன்னு சொல்றேன். அப்போ உடனே உங்க மைண்ட்ல வரதே என்னதுன்னா, டீ ஷர்ட் தான் வரும். அது மைண்ட்ல வருதா? வரட்டும், வந்துட்டு போகட்டும். கஷ்டப்படுறீங்களா? ஃபீல் ஆகுதா? கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த பழைய விஷயத்த நெனச்சு ஃபீல் பண்றதுனால ரூ. 10 யாரும் நம்மளுக்கு தரப்போறது கிடையாது. அதே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அத நெனச்சு ஃபீல் பண்றதுனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரூ. 10க்கு உதவ போறது கிடையாது. அப்புறமும் உங்களுக்கு வந்து இல்ல, நான் நெனச்சு ஃபீல் பண்ணுவேன், பண்ணிட்டு உட்காந்துன்னு தான் இருப்பேன் அப்டின்னா, நீங்க பண்ணுங்க. அது உங்க இஷ்டம். பட் இல்ல நான் வந்து மாத்தணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, ஏதோ ஒரு மெமரி வரதா வரட்டும். வந்துட்டு அத அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட குட் மெமரீஸ ரிகலெக்ட் பண்ணுங்க. அத பத்தி யோசிங்க. நீங்க ஹேப்பியா இந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அத பத்தி யோசிங்க. அண்ட் உங்களுக்கு புடிச்ச பெர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. உங்க நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எழுதுங்க. ஸோ நீங்க எழுதும்போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்க மைண்ட்ல இருக்கிறது அத வெளிய விட்ட மாரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதே பழக்கத்த நீங்க போக போக ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராம இருக்கும் மேக்ஸிமம்.